மாணவ மாணவியர் பார்வையில் 2015 என்ற இந்த பரபரப்பான விவாதத்தின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை மீண்டும் அழைக்கிறோம். இப்போ வந்து பழைய ஒரு வருஷத்து விஷயம் பேசிட்டோம். இன்னும் கொஞ்ச நாளில் 2016 வருது. அடுத்து வர்ற இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்களை பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன், சொல்லு சார். இந்த வருடத்தில் நமக்கு நிறையா பாதிப்புகள் வந்திருக்கு. வெள்ளம், அப்புறம் நேபாளில் நடந்த நிலநடுக்கம். இந்த நம்ம அரசாங்கத்தை மட்டும் ஆனால் குறை சொல்ல முடியாது சார். ஸோ இந்த மக்கள் என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனித ஒழுக்கம் வரணும். அந்த தனி மனித ஒழுக்கம் வந்தாலே சமுதாயத்திற்கு அந்த ஃபுல்லாக ஒழுக்கம் வரும். அப்போ நமக்கு எந்த ஒரு பேரழிவு வந்தாது, இயற்கை பேரழிவாக இருந்தாலும் இல்லை மனித பேரழிவு எதுவாக இருந்தாலும் அந்த பாதிப்பு நமக்கு கம்மியாகும். அடுத்த ஒரு வருஷத்தில் எல்லாருக்கும் தனி மனித ஒழுக்கம் மேலோங்கணும்னு நீ ஆசைப்படுற இல்லையா? ரைட். முகேஷ், இனி வர்ற வருஷத்தில் என்ன மாதிரியான நல்ல மாறுதல்கள் வரணும்னு நீ ஆசைப்படுறப்பா? நாங்கள் உருவாக்குன மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை நம்ம உலகமே உருவாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு உதவணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ நிதியெல்லாம் திரட்டி இந்த மாதிரியான இயற்கை பேரழிவு உதவணும்னு நீ ஆசைப்படுறேன். ரைட்டு. இப்போ நீ ஆரம்பித்த மாதிரி எல்லாரும் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு நீ வேண்டிக்கிற. ட்ரஸ்ட் ஆரம்பித்து எல்லாருக்கும் உதவணும்னு. ஆமாம், எல்லாம் தயார் நிலையில் இருந்தோம்னாக்கா ஒரு கஷ்டம் வரும்போது உடனே இந்த நிதியை எடுத்து கொடுக்கலாம். கஷ்டம் வரும்போது தேடுறதை விட வர்றதுக்கு முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கலான்னு நீ சொல்கிறேன். நல்ல யோசனை, எனக்கு கொடுங்க. ஆமாம், இனி 2016 என்னென்ன மாதிரியான புதிய மாறுதல்கள் வரணும்னு நீ ஆசைப்படுறேன், சொல்லு. நம்ம அரசியல் பார்த்தீங்கன்னா வெறும் வயதானவர்களுடைய கையில தான் இருக்குது. வயதானவர்கள் இருக்கலாம், அவங்க அட்வைசரா இருக்கலாம். இளைஞர்கள் கைக்கிட்ட இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். அரசியல் சாக்கடைன்னு சொல்லி ஒதுங்கி நிற்காம, ஏன்னா நிறைய விஷயங்களை ஓப்பனாக பண்ணணும்னா அரசியல் மட்டும்தான் ஒரு வேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இளைஞர்கள் ரொம்ப துடிப்புமிக்க ஆர்வத்தோட ரொம்ப தெளிவு பெற்ற இளைஞர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க அரசியலுக்கு வரணும், அதற்கு வழி விடணும். கனவு காண சொன்ன கலாம் கனவு நாயகன் ஆயிட்டாரு. கனவு காண்ற நாம் கலாமாவதி எப்போது, அதற்கான முயற்சிகள்லாம் நம்ம அதுக்கு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். 2015 அவங்களுடைய இறப்பு இருக்கட்டும், 2016 அவங்களுடைய கனவை நனவாக்கணும். அரசியல் சார்ந்த முக்கியமான விஷயத்தை நீ பேசுகிறமா? நீ இளைஞர் ஆகலை, இன்னும் நீ மாணவர் நிலையில் தான் இருக்கிற. அண்ணா அரசியலும் மாணவர்களுங்கிற பற்றி ஒரு முறை பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா? மாணவர்களுக்கு அரசியல் என்பது அத்தை மகள் போல, சுற்றி சுற்றி வரலாம், தொட்டு விடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் அரசியலை தூரத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம். எப்போ களத்தில் இறங்கலாம்? படித்து முடித்து பட்டம் வாங்கி நல்ல பணியில் சேர்ந்து அதுக்கப்புறம் களத்தில் இறங்கி சாதிக்கணும்னு நினைக்கலாம். அப்போ தான் நீ படித்ததால் கிடைத்த அறிவை பயன்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கொடுக்க முடியும். சரியா? அடுத்தது 2016 மகிழ்ச்சிகரமாக தொடங்கணும்னு நாம் எல்லாம் ஆசைப்பட்றோம். இந்த மகிழ்ச்சி என்ன மாதிரியான எழுச்சியை கொண்டாடணும்னு நீ ஆசைப்படுற, சொல்லு. ஃபஸ்ட்டு நம்ம நாட்டு மதுவில்லா ஆண்டாக இருக்க வேண்டும். அடுத்த ஆண்டு அறிவு நிறைந்த ஆண்டாக இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமான ஆண்டாக இருக்க வேண்டும். இதுதாங்க நான் வேண்டிக்கிறேன், உன்னுடைய வேண்டுகோள். ரைட். 2016 புதிய மாறுதல்களின் மூலமாக நமக்கு சுபிட்சம் கிடைக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். அந்த மாதிரியான என்னென்ன மாறுதல்கள் வந்தால் சுபிட்சத்தை நோக்கி இந்த நாட்டை கொண்டு போக முடியும்னு நீ நினைக்கிறேன், சொல்லு. முதல்ல ஊழல் ஒழியணும். எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னாலும் எந்த இடத்துலையும் ஊழல் இல்லாமல் இல்லை. அந்த ஊழல் அப்படிங்க கருப்பு பணம் அதெல்லாம் ஒழிஞ்சாலே ஊழல்ங்கிறது வாழலின் வழக்கமாகவே ஆயிடுச்சு. இன்னொன்று என்னன்னா, நமக்கு தெரியும் இந்த தண்ணீர்னால பேரழிவு ஏற்பட்டது. அது சிறு பிள்ளையிலேருந்தே மாணவர்கள் படிக்கணும். படித்து பெரியவங்களான அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மனசில் ஒன்று வரும், நம்ம ஹெல்ப் பண்ணணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும். அந்த ஒரு மனதில் அந்த ஒரு எழுச்சி ஏற்பட்டால்தான் அவங்களால எந்த உதவினாலும் செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா, இதை பற்றி எல்லாம் பாட புத்தகமாக பதிப்பிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓஹோ, பாடங்களில் ஊழலை ஒழிக்கிறதுக்கான கருத்துக்களாக சேர்க்கணும்னு நீ சொல்கிற. ஊழல் மற்றும் இந்த அழிவு இப்போ படிக்கும்போதே அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தங்களை அதை சந்திக்கிறதுக்கு தயார் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த 2016 பரபரப்பாக தொடங்க போகுது. இதில் என்னென்ன புது புது திட்டங்கள் வரணும்னு நீ ஆசைப்படுறமா?
நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு இளைஞரும் மட்டும் அல்லாமல் பெரியவங்க எல்லாருமே வந்து ஒரு கலாமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் 85 வயதில் கூட வந்து ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு சிறந்த பேராசிரியராகவும் இருந்திருக்காரு. அதே போல் வந்து தன்னோட பசங்களுக்கோ அல்லது தன்னோட உறவினர்களுக்கு இல்லை யாருக்கு வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும்னு நான் பெரியவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். அண்ட் வந்து கலாமா ஆவதில் இளைஞர்களுக்கு தான் நிறைய பங்கு இருக்குது பெரியவங்களை விட. அதுக்கு அவங்க கலாமா ஆகிறதுக்கான கரேஜும் ஸ்ட்ரென்த்தும் வந்து இருக்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிறேன். சரி சரி. சம்யுக்தா, நீ வந்து ரெகுலராக படிக்கிற பாடங்கள் தனியாக இருக்குது, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு சிலதெல்லாம் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த பேச்சு போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்குறது. நீ முதல் பரிசை வாங்குற அளவுக்கு வந்துட்ட இல்லையா? அப்போ மேடையில் முழங்குற அளவுக்கான ஒரு திறன் உனக்கு வந்துருச்சு. இந்த மேடையில் முழங்குற திறனை வைத்துக்கொண்டு நீ என்ன மாதிரியான தகவல்களை மக்களிடம் எடுத்து சொல்லணும்னு வருங்காலத்தில் ஆசைப்படுற சொல்லு. வந்து இந்த நாட்டுக்கு வந்து ஒரு ஒழுக்கம் வச்சு விதிகளை எல்லாம் மதித்து வந்து நம்ம நாட்டு வந்து ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு நாடு, இந்த உலகத்தில் மிகவும் முன்னேற்றமான நாடாக வந்து நம்ம நாடு இருக்கணும் அப்படின்னு நான் வந்து மக்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போவே நீ வந்து ஒரு 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 ராணி லக்ஷ்மி பாய் மாதிரி கம்பீரமாக நீ முழங்கியிருக்கிற. அந்த முழக்கத்திறனை வச்சுக்கிட்டு மக்களிடம் என்னென்ன விஷயங்களை பரப்புரை நடத்தணும்னு நீ நினைக்கிற? நான் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியம் தான் நான் படித்தேன். நான் இப்போ படிக்கிற கல்லூரி வந்து முழுக்க ஆங்கிலம். நான் என்னுடைய கல்லூரியில் காலடி எடுத்து வச்ச முதல் நாள் ஒரே அழுகை. என் அம்மா கூட வந்திருந்தாங்க. அழுகிறேன், என்னால் முடியல, அடுத்தவங்க கிட்ட பேசுறது கூட இங்கிலீஷில் பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. எங்கள் அம்மா அன்றைக்கி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, கண்டிப்பாக இதே காலேஜில் எல்லாருக்கும் உன்னை தெரிகிற அளவுக்கு நீ வளருவமா அப்படின்னாங்க. நான் காலேஜ் போக ஆரம்பித்து 7 மாதம் ஆயிடுச்சு. ஆளுநர்கிட்ட பரிசு வாங்கினேன், நியூஸ் 7 தொலைக்காட்சியில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கினேன். என்னுடைய கல்லூரியிலேயே ஒரு பேச்சு போட்டி நடத்தினாங்க. அதில் 39 மாணவிகள் வந்து ஆங்கிலத்தில் பேசினாங்க. நான் ஒரு ஆள் மட்டும்தான் தமிழில் பேசினேன். அந்த தமிழுக்கு அன்று கிடைச்ச வரவேற்பு வந்து உண்மையிலே என்னை நெகிழ வச்சிருச்சு. நம்ம வந்து தமிழர்கள் அந்த பாரம்பரியமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், நாகரிகமாக இருக்கட்டும், நம்மளுடைய தமிழ் நாகரிகம் வந்து தலை சிறந்தது. அதை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. தமிழுக்கு கட்டாயம் எல்லாரும் மதிப்பு கொடுக்கணும். அதை வந்து உயர்த்துறதுக்கான வழியில் வந்து நம்மளை வந்து ஈடுபடுத்தணும். தமிழை எங்கேயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. நான் ஒரு தமிழன் அப்படின்ற சொல்லும்போது ஒரு கர்வத்தோடு சொல்லணும், ஒரு பெருமையோடு சொல்லணும். தமிழுக்கு நீ மகிழம் சுற்ற, தமிழ் ஒன்று உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கு இல்லையா? கூட தம்பி, நீயும் பேச்சு போட்டியில் ப்ரைஸ் வாங்கியிருக்க, அற்புதமாக பேசுனேன். உன்னுடைய ஆவேசமான குரலை கேட்டு எங்களுக்கெல்லாம் மெய் சிலிர்த்தது. அந்த அற்புதமான பேச்சாற்றலை வச்சுக்கிட்டு இனி வர்ற இந்த புதிய ஆண்டில் என்னென்ன மாதிரியான விஷயத்தை ஜனங்கிட்ட சொல்லலான்னு நீ ஆசைப்பட்றேன்? ஏதோ இந்த அக்கா சொன்ன மாதிரி தான் நானும் சொல்கிறேன். தமிழ் பேசுறதுக்கு எல்லோரும் வெக்கப்படுறாங்க. இந்த நிலைமை மாறணும். அதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு ரோட்டில் 2 பேர் இங்கிலீஷ் பேசுனா ஒருத்தன் இங்கிலீஷ்காரனாக இருப்பான், இன்னொருத்த தமிழ்காரனாக இருப்பான். ஏன்னா வந்து இங்கிலீஷ் தான் பேசுவான், ஜெர்மன் தான் பேசுவான், ஸ்பெயின்காரன் ஸ்பானிஷ் தான் பேசுவான். ஆனால் தமிழ்காரன் மட்டும்தான் இங்கிலீஷில் பேசுகிறான். இது நிலைமை கண்டிப்பாக மாறணும். தமிழில் படிக்கிறவங்களாம் ஒரு மாதிரி கேலியாக பார்க்குறாங்க, மட்டும் தட்டுறாங்க. இந்த நிலைமையெல்லாம் சுத்தமாக மாறணும். அதனால தான் நான் இங்கிலீஷ் பேச்சு போட்டில் எதுவுமே சேர மாட்டேன், தமிழில் தான் சேருவேன். தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். பாரதியார் இருந்தால் உன்னை வாழ்த்துவார். ஏன்னா தெருவெல்லாம் தமிழ் வழக்கம் செழிக்கச் செய்வீர் அப்படின்னு அவர் பாடிட்டு போனார். அவருடைய குரலை எதிரொலிக்கிற மாதிரி நீ பேசுகிறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ அம்மா கிட்ட கொடுத்தணும். அம்மா, நீ பிரமாதமாக பேசுகிற. நீ உன்னுடைய குரலினுடைய கம்பீரம் இருக்குதே, அப்படியே மெய்சில் இருக்க வச்சது. அந்த அற்புதமான பேச்சாற்றல் உனக்கு ஒரு 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 பிரம்மாண்டமான வாய்ப்புகளை கொடுத்துருக்குது, பரிசுகளை வாங்குகிற அளவுக்கு. இந்த பேச்சு கலையை வச்சு இனி வர்ற ஆண்டில் நீ ஜனங்களுக்கு என்னென்ன மாதிரியான கருத்துக்களை பரப்பலான்னு நினைக்கிறேன் சொல்லு. நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து பரப்பணும் அப்படின்னு நினைக்கிறதுனா முதல்ல சொல்ல போனால் மாணவர்கள்ட்ட தான் நான் சொல்லுவேன். அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும். எதையும் நான் மிகைப்படுத்தலாம் எதுவுமே விரும்பலை. நீ படிப்பியா, நீ தான் எடுப்ப. இப்போ எல்லாரும் சயின்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, சோஷியலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, மேக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. தமிழ் அப்படிங்கிறத வந்து எனக்கு தமிழே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு மாணவர்களிடையே. அதுதான் நிலை பெற்றிருக்கு. தமிழ் தெரியவே தெரியாது எனக்கு, நான் ஆங்கிலம் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. தமிழ் என்னுடைய உயிர் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா,
நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும். தமிழ்நாட்டில் வந்து தமிழ் நீங்கள் எப்படி படிக்காமல் இருப்பீங்க அப்படின்ற ஒரே கேள்வியை கேட்டு அவங்க மனசுக்குள்ள தமிழுடைய ஆழம், அதோடைய வரலாறு எல்லாத்தையும் நான் வந்து சொல்லி அவங்கள புரிய வச்சு தமிழோட மேன்மை அவங்க அறியணும். தமிழில் பாரதியார், பாரதிதாசன் எவ்வளோ கவிஞர் மாதிரி அவங்களும் வரணும் அப்படிங்கிறது நான் செய்ய வைப்பேன். பரவாயில்ல. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் பாரதியார் சொன்னார். இப்போ அவர் பக்கத்தில் இருந்தார்னா உனக்கு தட்டி கொடுப்பார். ரைட், அடுத்தது. நான் இப்போ என்ன கருத்து சொல்ல போகிறேன்னா வந்து நான் பெரிய பெரிய மேடைகளில் போய் இப்போ என்னோட கருத்தை தெரிவிக்கிறத விட சிறிய சிறிய கிராமங்களில் வந்து என்னோட கருத்தை தெரிவித்தா அந்த கிராமங்கள் வந்து மென்மேலும் வளரும் தான் நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து வந்து மொழியை பற்றி மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் சர்வீஸ் செய்யணும், நம்ம இப்படி மனிதநேயம் வளரணும் அப்படின்றத பற்றியும் என்னோட கருத்துக்களை வந்து நான் கிராமத்தில் வந்து நிறைய தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன் நினைக்கிறேன். அதாவது இந்தியாவின் ஆத்மா கிராமங்களில் தான் இருக்குதுன்னு காந்தியடிகள் சொல்லியிருந்தார். அவருடைய கருத்தை மெய்ப்பிக்கிற மாதிரி நீ சொல்லியிருக்கிற மகிழ்ச்சியான விஷயம். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இனி வருகிற ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகளை வழங்கட்டும்னு வேண்டிக்கிட்டு நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நாம் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்கிறோம். வணக்கம்.